அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுல இருந்து நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்டாங்கல்ல. நம்ம சொந்தக்கார பையனுக்கு தானே கொடுக்க போறோம். அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு சொந்தமாவும் ஆக போறாங்கல்ல. இத்தனை வருஷம் எந்த உறவுமே இல்லாம இருந்தவங்களுக்கு புது வாழ்க்கையும் புது சொந்தமும் அமைய போகுது. அது நம்ம மூலமா நடக்கிறது நிம்மதியா இருக்கு. பார்வதி, சொல்லு அர்ஜுன். இல்ல இப்ப இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியமா? ஏன் அர்ஜுன்? ஏன் இப்படி கேக்குற? ஆஹா, இல்ல அது வந்து அர்ஜுன், அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயமா இருக்கு. நீ என்னடான்னா இப்ப இந்த கல்யாணம் தேவையான்னு கேக்குற? இல்ல பார்வதி, அவங்க விருப்பப்பட்டு வந்து ஓகே சொன்னா நல்லதுதான். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தோணுது. அதான். அதுக்கு ஆ, நாம நம்ம விருப்பத்துக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு மியூச்சுவலா அவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போலேனா நடந்ததெல்லாம் கஷ்டமாயிடும்ல.